على الأفياء ماطر صوته يروي قلوبا وخواطر نفعه عم البوادي والحواطر قم بنا وانظر لآيات الجمال قم بنا وانظر لآيات الجمال لا يزال الخير حيا لا يزال إن في الدنيا سلاما وظلال أخبر الأيام أنها في وصال قم بنا وانظر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் சகல பிரபஞ்சங்களையும் தனிமையிலிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்ல நாயன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எழுதித்தார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று உலகத்தில் தோன்றிய ஒவ்வொரு இறை தூதர்கள் மீதிலும் அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இறுதி நாள் வரைக்கும் தோன்றி மறையக்கூடிய முஸ்லிமான மூமினான ஒவ்வொரு ஆத்மாக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் மன்னிப்பும் அபிவிருத்தியும் என்றும் நிலவுமாக. இன்றைய தர்பியா நிகழ்ச்சியிலே எனக்கு தலைமுறை தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் எல்லோருடைய மார்க்க போதனைகளின் போது அடிக்கடி பேசப்படுகின்ற விடயம்தான் அருமை சஹாபாக்கள் அவர்கள் வாழ்ந்த வரலாறு, அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் இந்த சத்திய பிரச்சாரத்திற்காக அவர்கள் அர்ப்பணித்த அர்ப்பணிப்புகள், இதனை பற்றி நாங்கள் எல்லோருடைய பேச்சுகளிலும் அதிகமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லோரும் அதனையே அடிக்கடி பேசுவார்கள். இன்றைய இந்த நிகழ்விலும் இறுதியாக சஹாபாக்களுடைய வாழ்வு தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பும் கூடப்பட்டிருக்கிறது. ஏன் அவர்களை நாங்கள் இந்த அளவுக்கு அவருடைய வரலாற்றையும் அவர்கள் செய்த தியாகங்களையும் போற்றி புகழ்வதற்கும் அதனை பற்றி பேசுவதற்கான காரணம் என்ன? அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்திற்காக அவர்கள் பல அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும், ஏன் உயிர்களையும் கூட இந்த சத்திய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இன்று நாங்கள் ஒரு சிலரிடத்திலே இந்த சத்திய மார்க்க போதனைகளை, மார்க்கத்தை எடுத்து வைக்கும் போது அவர்கள் கூறக்கூடியது என்னவென்றால், நீங்கள் கூறக்கூடியது போன்று வாழ முடியுமா? எவ்வளவு சிரமமான ஒன்று. வியாபாரத்திலே பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்ய முடியுமா? வட்டி எடுக்காமல் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியுமா? இப்படியெல்லாம் பல கேள்வி கணைகளை
அவர்கள் எங்களிடத்தில் கேட்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இவை அனைத்தையும் விட்டு தூரமாகி இந்த சத்திய மார்க்கத்திற்காக என்றே வாழ்ந்த சமுதாயம். நாங்கள் படக்கூடிய கஷ்டம் அல்ல, இதற்கு அப்பால் ஒரு மனிதன் நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இந்த சத்திய மார்க்கத்தை இந்த உலகத்திலே மேலோங்க செய்திருக்கிறார்கள். இந்த அர்ப்பணிப்புகளுக்கும் தியாகங்களுக்கும் மத்தியிலே என்ன மேலோங்கி இருந்தது என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே அவர்கள் எப்படி வளர்க்கப்பட்டார்கள், அவர்களுக்கு ஊட்டப்பட்ட விடயம் என்ன? அந்த அருமை சஹாபாக்கள் வெறும் சட்டங்களால் ஆளப்படவில்லை, அவருடைய உள்ளங்களிலே இறையச்சம் புகுத்தப்பட்டது. இறையச்சத்திலே அவர்கள் அதன் விளைவாக அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் மேலோங்கி காணப்பட்டது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நாங்கள் ஹஜ் பெருநாள் தினத்தில் அடிக்கடி பேசுகின்றோம். அவருடைய அந்த தியாகத்திற்கு பின்னால் என்ன இருந்தது என்றால், இறையச்சம் இருந்தது, அல்லாஹ்வை பற்றிய பயம் இருந்தது. நான் மரணித்தால் என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைமை என்ன? நான் மரணித்து எழுப்பப்படும் நாளிலே நான் எவ்வாறு எழுப்பப்படுவேன்? எனக்கு நடக்க இருக்கின்ற நிலைமை என்ன? நான் உண்மையான சத்தியவாதியாக இல்லாமல் நான் மரணித்து விட்டால் நான் நரகம் சென்று விடுவேன். இதனை பயந்தார்கள். அந்த இறையச்சம் அவருடைய உள்ளத்திலே மேலோங்கி காணப்பட்டது. ஆக இந்த பாசறையிலே இப்படியான ஒரு தியாகத்தையும் அர்ப்பணிப்புகளையும் அவர்கள் செய்வதற்கு அடிப்படை காரணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்திலே இறையச்சத்தை விதைத்திருந்தார்கள். அந்த விதை அப்படி தூவப்பட்டு அப்படியே உள்ளங்களிலே விருட்சங்களாக அது முளைத்து அது பெரும் பெரும் மரங்களாக வளர்ந்து நின்றன. அவைதான் அவருடைய தியாகங்கள் உலகம் அழியும் நாள் வரைக்கும் பேசப்படுகிறது. அதனை பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டும் என்றெல்லாம் எல்லோரும் கூறுகிறார்கள். இதற்கு காரணம் அவருடைய உள்ளத்திலே இருந்த இறையச்சம், அல்லாஹ்வை பற்றிய பயம். யாருடைய உள்ளத்திலே இறையச்சம் இல்லாமல் இருக்கின்றதோ அவன் எப்பொழுதும் அவனுடைய ஈமானிலே குறைபாடும் இஸ்லாத்திலே குறைபாடும் பலவீனமும் மேலோங்கிக் கொண்டே இருக்கும். ஆகவே சஹாபாக்கள் தங்களுடைய ஈமானை எப்பொழுதும் புதுப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாங்கள் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறோம்? பள்ளியிலே உட்கார்ந்து அவருடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய அமைப்பிலே அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து வந்தார்கள். பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டு யாரை பற்றியும் குறை பேசவில்லை. அவருடைய உள்ளத்திலே ஊசலாடியது எல்லாம் இந்த சத்திய மார்க்கத்திலே எப்படி நான் வாழ வேண்டும், அதற்காக நான் என்ன தியாகங்களை செய்ய வேண்டும், அதற்காக முன் சென்றவர்கள் எப்படியான கஷ்டங்களை பட்டார்கள் என்று அவர்கள் இதை பற்றியே சிந்தனையிலே வாழ்ந்தார்கள். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் கஅபாவின் நிழலிலே அந்த கஅபத்துல்லாவிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஓடி வந்து கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களால் தாங்க முடியவில்லை, கஷ்டங்கள், அப்படியான கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். மக்கத்து காவிர்கள் எங்களை சுடுமணலிலே போட்டு பாறாங்கல்லை நெஞ்சிலே வைக்கிறார்கள். இப்படியான கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம், அல்லாஹ்வின் தூதரே, இதற்கான விடுவு இல்லையா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியா, என்ன செய்வது என்று அவர்கள் அங்கலாய்க்கவில்லை. அப்பொழுதும் அவருடைய ஈமானை நல்ல முறையிலே அவர்களுக்கு புடம் போடுகிறார்கள், அதை நல்ல முறையிலே உற்சாகப்படுத்துகிறார்கள், அவர்களை ஊக்குவிக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும்
இப்படியான கஷ்டங்களும் சோதனைகளும் இல்லாமல் யாரும் மரணிக்கவில்லை. தியாகங்கள் வேண்டும், அர்ப்பணிப்புகள் வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாக ஒரு விடயத்தை கூறுகிறார்கள். முன் சென்ற சமுதாயத்திலே ஒரு மனிதர் கொண்டு வரப்பட்டு இரும்பு சீப்புகளால் அவருடைய சதைகள் எல்லாம் வாரப்பட்டன. எது வரைக்கும் என்றால் அவருடைய எலும்புகள் வரைக்கும் அழுத்தப்பட்டு அப்படியே சதைகள் இரும்பு சீப்புகளால் வாரப்பட்டது. அப்பொழுதும் அவர் அந்த சத்திய மார்க்கத்தை விட்டுவிடவில்லை என்று அந்த அன்பு தோழர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கிறார்கள். இன்னொரு மனிதர் கொண்டு வரப்படுகிறார். ரம்மம் கொண்டு வரப்பட்டு அப்படியே நடு உச்சியிலே வைத்து இரண்டாக பிளக்கப்படுகிறார்கள். அப்பொழுதும் அவர்கள் அந்த இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை என்று இவர்களுக்கு செய்யப்பட்ட அந்த அநியாயங்களை, இதைவிட பெரும் அநியாயங்களை முன் சென்ற சமுதாயம் பட்டிருக்கிறது. அன்பான தோழர்களே, இதனை அனுபவித்து தான் சத்திய மார்க்கத்திலே பயணிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறார். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு அவருடைய ஈமான் உயிர்ப்பிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம். நாங்கள் என்ன நினைக்கிறோம்? சிறிய ஒரு பலவீனம் வந்து விட்டாலே நிர்பந்தம், எங்காவது ஒரு நிர்பந்தம் இருக்கின்றதா என்று தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். எங்காவது ஒரு இடைவெளி இருக்கிறதா, எங்கேயாவது ஒரு சலுகை இருக்கிறதா, இப்படி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர், இது எங்களுடைய வாழ்க்கையை நீடிக்க கூடாது. இப்படியான நீடிக்கும் போது எங்களை பலவீனங்கள் வந்து தொடர்ந்து சூழ்ந்து கொண்டே இருக்குமே தவிர ஈமானிலே எழுச்சி கிடைக்கவே கிடைக்காது, வீழ்ச்சியை தவிர. ஈமான் எழுச்சி பெற வேண்டும் என்றால் ஈமானி உணர்வுகள் எங்களுடைய உள்ளத்திலே ஊசலாட வேண்டும், ஊடுருவ வேண்டும். அது நீரூற்றுக்களை போன்று சீறி பாய வேண்டும். எங்களுடைய உணர்வுகளை அனைத்திலும் இஸ்லாம் மேலோக்க வேண்டும் என்ற உணர்வுகள் இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்கள், இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் வெறும் வாய் வீச்சிலே மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இருக்காது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக என்னுடைய உள்ளத்திலே தக்குவாவை அதிகமாக வளர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் அதிகமான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே கூறுகிறான், ஆல இம்ரானிலே 102வது வசனத்தில் எல்லாம் கூறும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து, அல்லாஹ்வை நீங்கள் பயப்பட வேண்டிய முறையில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை ஏன் நாங்கள் பயப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுகின்றதல்லவா? ஆம், அல்லாஹ்விடத்தில் எதனை எதிர்பார்க்கிறோம்? சுவனத்தை எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் சுவனம் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த சுவனத்தை பெறுவதற்குரிய தகுதிகள் எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை யாரும் சுய பரிசோதனை செய்வது கிடையாது. அதற்கான தகுதி என்ன? தக்குவா உடையவனாக இருக்க வேண்டும், இறையச்சம் உடையவனாக அந்த மனிதன் வாழ வேண்டும். வெறும் வாய் வீச்சிலே மட்டும் இறையச்சத்தை பேசிவிட்டு எங்களுடைய செயலிலே இறையச்சம் இல்லை என்றால் ஒருபோதும் அது தக்குவா உள்ள ஒரு ஈமானிய உணர்வு உள்ள ஒரு மனிதனாக இருக்க மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ்விடத்திலே இந்த தக்குவா மிகவும் விருப்பத்துக்குரியது என்பதை நாங்கள் பல ஹதீசுகளில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். நாங்கள் பல தடவை நாங்கள் கேட்டிருக்கிறோம், பனு இஸ்ரவேலர்களிலே 3 பேர் ஒரு குகைக்குள்ளே, ஒரு பாறைக்குள்ளே சென்று ஒதுங்கினார்கள். ஒதுங்கும் போது பாறை அப்படி அந்த குகையுடைய வாசல் மூடப்பட்டு விடுகிறது. இதன் போது என்ன நடக்கிறது என்பதை எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். எப்படியான சூழல்கள் அவர்களுக்கு ஏற்படுகிறது? எங்களை போன்ற மனிதர்கள் தான் அவர்கள். ஆனால் அவர்களை தக்குவா சூழ்ந்து இருந்தது, இறையச்சம், அல்லாஹ்வை பற்றிய பயம் இருந்தது. ஒரு பெண் வருகிறாள், அவருடைய ஆசைக்கு இணங்கும்படி அழைக்கிறார் அந்த மனிதன். என்ன கூறுகிறார்? தன்னுடைய பணத்துக்காக அந்த பெண்ணை அழைக்கும் போது அவள் கூறுகிறார், அல்லாஹ்வை பயந்து கொள், இத்தக்கில்லா என்று கூறுகிறார். என்ன நடக்கிறது? உடனே அந்த இடத்தில் இருந்து அவர் எழுந்து வெளியே சென்றிருக்கிறார். இதற்கான காரணம் என்ன? இறையச்சம். ஒரு மனிதன் பாவம் செய்வதற்குரிய அனைத்து சூழல்களும் அமைக்கப்பட்டிருக்கும் போது, தனிமையில் இருக்கும் போது, பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது
எப்போது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்திற்காக அவன் ஒதுங்கி விடுகிறானோ, அதிலிருந்து பயந்து வெளியேறி விடுகிறானோ, இவன் தான் விசுவாசி, உண்மையான விசுவாசி. அல்லாஹ் அந்த இறையச்சத்தை ஏற்று அந்த குகையினுடைய வாசலை எல்லாம் திறந்து விடவில்லையா? ஏனைய இரண்டு சகோதரர்களுடைய அந்த இரண்டு பேர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். ஒருவர் தன் தாய் தந்தையருக்காக என்ன செய்கிறார்? பால் கறந்து வருகிறார். ஆனால் அவருக்கு வயோதிபத்தின் காரணமாக அவர் வரும்போது நேரம் தாமதமாகி விடுகிறது, தூங்கி விடுகிறார்கள். தன்னுடைய குழந்தைகள் பசி பட்டினியினால் அழுது கொண்டிருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. தன் தாய் தந்தைக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். இதனை அல்லாஹ் வரவேற்று அல்லாஹ் விரும்புகிறார். இதற்குரிய காரணம் என்ன? அவருடைய உள்ளத்திலே இருந்த தக்குவா, இறையச்சம். இன்றைய இளைஞர்களை பார்க்கிறோம், தங்களுடைய தாய் தந்தையர்களை சர்வ சாதாரணமாக அவருடைய உள்ளம் நோகும்படி பேசுகிறார்கள். அப்படியே உதறி தள்ளிவிட்டு அவர்களை யாரோ போன்று நினைக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய உள்ளத்திலே எப்படியான இறையச்சம் சூழ்ந்திருந்தது அன்பார்ந்த சகோதரர்களே. அந்த இறையச்சம் எப்படி ஆளுமை செய்தது பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனையில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றுகிறான். காப்பாற்றி அந்த பாறையை சற்று விலகும்படி செய்து விடுகிறான். அதே போன்று இன்னொரு மனிதர், அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு இடையனை வைத்து ஆடு மேய்க்கிறார். அந்த இடையன் செல்லும் போது தன்னுடைய பணத்தை எடுத்துக்கொள்ளாமல், கூலி பணத்தை எடுத்துக்கொள்ளாமல் சென்று விடுகிறார். பிறகு பல நாட்களுக்கு பிறகு அவர் வருகிறார். அந்த வரும்போது அவருடைய அந்த அந்த பணத்திற்கு ஆடுகளை வாங்கி அவர் விட்டு விடுகிறார். அது பெரும் பட்டியாக மாறிவிடுகிறது. அவருடைய பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறது. வந்து கேட்கிறார், என்னுடைய பணத்தை கொடுங்கள் என்று. இதோ இருக்கிறது, அப்படியே உன்னுடைய ஆட்டு மந்தைகள் அனைத்தையும் ஓட்டிச் செல்லுங்கள் என்று கூறுகிறார். பாருங்கள், இது எதற்காக செய்யப்பட்டது? யாருடைய திருப்திக்காக இது செய்யப்பட்டது என்றால், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அவர் செய்கிறார். அல்லாஹ் அவருடைய அந்த இறையச்சத்தின் காரணமாக செய்யப்பட்ட அந்த அமலை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். நாங்கள் செய்கின்ற எத்தனையோ அமல்கள் இருக்கிறது, ஆனால் அது அல்லாஹ்வுடைய திருப்திக்கு செய்கின்றோமா என்பது கூட நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. தொழுகையாக இருக்கலாம், ஏனைய வணக்கங்களாக இருக்கலாம், சதக்காக்களாக இருக்கலாம். இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய திருப்தி ஒன்றுக்காக நாங்கள் செய்யவில்லை என்றால் அதில் எவ்விதமான பிரயோஜனம் இல்லை என்பதை சொல்றோம். இன்னமல் அமாலி பின்னியார், ஒவ்வொரு செயல்களும் எண்ணங்களை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது. எங்களுடைய எண்ணத்திலே தூய்மை கெட்டு இருந்தால், தூய்மை இல்லை என்றால் நிச்சயமாக அந்த அமல்கள் ஒருபோதும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெறக்கூடியதாக அமையாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதரரே, நாங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் மிகவும் கவனமாக, எங்களுடைய அமல்கள் விடயத்திலே மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். இறையச்சம் எப்பொழுதும் அது மேலோங்கியதாகவே இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே கூறுகிறான், 8வது அத்தியாயம் 29 வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது, விசுவாசம் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுவீர்களாயின் அவன் உங்களுக்கு தீர்க்கமான முடிவுகளை, சிறந்த முடிவுகளை தருவான். உங்களை விட்டு பாவங்களை போக்கி உங்களை மன்னித்து விடுவார் என்று அல்லாஹ் கூறுகிறார். நிச்சயமாக அல்லாஹ் பேராற்றல் உடையவனாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டியவாறு நாங்கள் நிச்சயமாக பயப்பட வேண்டும். தனிமையில் இருக்கும் போதும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், ஏனையோரோடு இருக்கும் போதும் நாங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். முஸ்லிம்கள் இல்லை, முஸ்லிம் அல்லாத நேரத்திலே ஏனையவர்கள் தானே இருக்கிறார்கள் என்று நாங்கள் பகிரங்கமாக பாவங்களிலே ஒருபோது நாங்கள் ஈடுபடக்கூடாது பார்த்து சொல்கிறேன். ஏனென்றால் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறான் என்ற பயம் எங்களை ஆளுமை செய்ய வேண்டும். அதிகமானவர்களுக்கு நடக்கின்ற ஒரே ஒரு விடயம், முஸ்லிம்களை கண்டால் ஒரு வகையான நிலைமையும், ஏனையவர்களோடு இருக்கும் போதும் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் எந்த அளவுக்கு என்றால், சிலரை காண்கிறோம், அதாவது அவருடைய ஆடைகளை உயர்த்தி கொண்டு ஏனையோருக்கு மத்தியிலே சர்வசாதாரணமாக தெரிகிறார்.
முஸ்லிம்களை கண்டவுடனே அதை அவிழ்த்து படித்திருக்கிறார். நான் கேட்கிறேன், இது யாருக்கான அச்சம்? இது முஸ்லிம்களுக்கான அச்சமா அல்லாஹ்வுக்கான அச்சமா என்று நான் கேட்கிறேன். ஆகவே நாங்கள் எப்போதும் எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது அன்பான சகோதரர்களே. நாங்கள் யார் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இவர்களுக்கு நாங்கள் ஏமாற்றி விட்டோம். நிச்சயமாக இல்லை. நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். உங்களை ஷைத்தான் பராக்காக்கி உங்களை பாவத்திலே மூழ்கச் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த இறையச்சத்தை அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையின் மூலம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அடிக்கடி கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் இனா. இந்த துஆவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்டிருக்கிறார்கள். முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம இன்னி, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்று கேட்டு, நிச்சயமாக அஸ்அலுக்கல் ஹுதா, உன்னிடத்திலே நேர்வழியை கேட்கிறேன். பாருங்கள், நேர்வழியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் நேர்வழியில் இருக்கவில்லையா? இன்று ஒரு சமுதாயம் நாங்கள் கலிமா சொல்லி இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு முழு உலகத்தையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். கலிமாவை கூறிவிட்டோம், சொர்க்கம் செல்லும். ஆனால் கலிமா கூறி வாழ்ந்த ஒரு நபி நேர்வழியை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். நேர்வழியில இருந்து கொண்டே அல்லாஹ்மே அஸ்அலுக்கல் ஹுதா, எனக்கு நேர்வழியை காட்டு என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் ஒவ்வொருவருடைய நேர்வழியும் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட முடியும், நேர்வழியில் இருந்து அவன் வழிகெட்டு செல்ல முடியும் என்ற ஒரு விடயம் இங்கே மிக தெளிவாக விளங்குகிறது. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்மே அஸ்அலுக்கல் ஹுதா, நேர்வழி எங்களுக்கு தா என்று நாங்கள் கேட்க வேண்டும். அதே போன்று வத்துகா, நாம் யாரிடத்தில், அதாவது அச்சத்தையும் பேணுதலையும் நாங்கள் மற்றவர்களிடத்திலே தேவையற்று இருப்பதையும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். பேணுதல் ஒரு மூமினிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும். இறையச்சம் வந்துவிட்டால் அவனிடத்திலே பேணுதல் வந்துவிடும். அதே நேரம் அல்லாஹ்வை பற்றிய, அதாவது துகா, தக்வா, இறையச்சம் கட்டாயம் வர வேண்டும். இறையச்சம் இருந்தால்தான் அவன் மற்றவர்களிடத்திலே தேவையை கேட்காம அல்லாஹ் ஒருவரிடத்திலே மட்டும் தன்னுடைய தேவையை கேட்பான். எவ்வளவு சிறப்பான ஒரு பிரார்த்தனை என்று பாருங்கள். எங்களுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் ஒருவனை நாங்கள் நோக்க வேண்டும். அவனிடத்திலே அனைத்து கர்மங்களிலும் கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் மற்றவர்களிடத்திலே தேவையை கேட்பதை விடவும் அல்லாஹ் ஒருவரிடத்திலே எங்களுடைய தேவைகளை கேட்டு நாங்கள் மனசாந்தியோடும் அல்லாஹ் தரும்போது அதனை பெற்றுக்கொண்டும் இருப்போமே ஆனால் அவனுடைய உள்ளத்திலே நிம்மதி கிடைக்கும். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மற்றவர்களிடத்திலே கையேந்தக்கூடிய ஒரு சிலரை நாங்கள் பார்க்கிறோம். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் கேட்கிறீர்கள், அவர் தரவும் முடியும், தராமல் மறுக்கவும் முடியும். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு பொருத்தமான அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே. எந்த நேரத்திலே, இரவு 12 மணி அல்ல, எந்த நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டாலும் தருவதற்கு காத்திருக்கக்கூடிய ஒரே ஒருவர் என்றால் அந்த ரப்பு மட்டுமே. ஆகவே முழுமையாக அல்லாஹ் ஒருவரிடத்திலே மட்டுமே நாங்கள் தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று தக்வா உடையவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று பேணுதல் மிக முக்கியமானது. அதிகமானவர்களிடத்திலே இந்த பேணுதல் என்பது மிகவும் குறைவாக இருக்கு. பேணுதல் என்பது அனைத்து விடயங்களையும் எங்களிடத்தே வர வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், சில பேச்சுகளில் கூட ஒரு சிலரிடத்திலே பேணுதல் கிடையவே கிடையாது. பேசும்போது அப்படியே நின்று கொண்டு, பாதையோரங்கள் நின்று கொண்டு வாயில் வந்தபடியெல்லாம் பேசுவார். ஆனால் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய பேச்சுக்கள் அனைத்தும் இந்த ஜும்மாவில் கூறியபடி ஏடுகளில் பதியப்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்பான சகோதரர்களே. ஆகவே மறுமை நாளில் ஏடுகளில் வந்து அந்த ஏட்டிலே நாங்கள் என்ன பேசுகின்றோம் என்பதை பற்றி அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதன் என்ன பேசுகின்றான் என்பது அவனுக்கு தெரியாது. பேசக்கூடிய அனைத்தையும் அவன் சரிபுலை பார்க்காமல் பேசுகிறான்.
ஆனா அல்லாஹ் தஆலா அவனை கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரத்திலே நரகத்திலே எரியப்படுவான். அப்படியான பேச்சுக்களை அவன் பேசுகிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படியான விடயங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் வளவளவென்று பேசிக்கொண்டே இருக்கிறோம், அது நன்மை தீமை எதையும் பார்ப்பதில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மூமின் பேசினால் நல்லதையே பேசட்டும் அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். நாங்கள் பேசுகின்ற பேச்சிலே மௌனம் இல்லாமல் வாயில் வந்ததையெல்லாம் நாம் பேசுகின்றோம் என்றால் அந்த பேச்சுக்களிலே இரையச்சம் இல்லை. இரையச்சம் அதிலே இல்லை என்றால் சில வேளைகளில் எங்களை அந்த பேச்சுக்களே எங்களை நரகத்திலே கொண்டு போய் வீழ்த்தி விடும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதிகமானவர்கள் இந்த பலவீனம் இருக்கிறது, பேணுதலே கிடையாது. அதே போன்று தொழுகை விடயத்தை நாங்கள் பார்ப்போம். தொழுகையை எடுத்துக்கொண்டால் அதிலே மிகவும் பலவீனமாக ஒரு சிலர் காணப்படுகிறார்கள். அந்த பேணுதல் மிகவும் குறைவு. அந்த தொழுகையை தொழும் போதும் பேணுதல் குறைவு, தொழுகைக்கு நேரத்துக்கு வருவதிலும் பேணுதல் இல்லை. ஆகவே இந்த பேணுதலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை கேட்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் எப்பேற்பட்டவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அவருடைய கால் வெடித்து வீங்கும் அளவுக்கு தொழுகையிலே நிற்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய காலை பார்த்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாயிட்டு ஏன் இவ்வாறு நின்று வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அப்படி இங்கே யாருக்காவது இருக்கிறதா உத்தரவாதம்? யாருக்காவது இருக்கிறதா அல்லாஹ்வின் தூதரை தவிர உத்தரவாதம்? கிடையவே கிடையாது. அந்த தூதர் கேட்கிறார்கள், பேணுதலை எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். அப்படி என்றால் எங்களுடைய தொழுகையிலே எங்களுடைய பேணுதல் என்ன? ஒரு சிலருடைய தொழுகையை பார்க்கிறோம், அப்படியே கண்ணை மேலும் அங்கும் இங்கும் உருட்டிக்கொண்டே இருப்பார். அவர்களுக்கு தெரியும் தொழுகையிலே பார்வை அங்கும் இங்கும் நோக்கக்கூடாது, பார்வை கண் பார்வை பறிக்கப்படும் என்றெல்லாம் ஹதீஸ் வந்திருக்கிறது. அதிலே மிகவும் பலவீனம். தொழுகையை அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே அவர்கள் தொழுகை எங்கே இருக்கும், அவர் எங்கோ இருப்பார். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும், அதாவது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடையிலே எவ்விதமான ஒரு தொடர்பும் கிடையாது. இந்த தொழுகை இறையச்சமுடைய தொழுகையா என்று நான் கேட்கிறேன். ஆகவே தொழுகையில் இறையச்சம் வந்துவிடும். இறையச்சம் வந்துவிட்டால் பேணுதல் நிச்சயமாக வந்துவிடும். அது ஆகவே அல்லாஹ்வுடைய பயம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் காலை மாலை துஆக்கள், இதனை நாங்கள் பேணுதலாக ஒவ்வொருவரும் ஓத பழகிக் கொள்ள வேண்டும். அதிகமாக பார்க்கிறோம், அதிலே அதிகமானவர்கள் பொழுதுபோக்கு செய்கிறார்கள். காலை துஆக்கள் ஓதுவது அறவே குறைவு, மாலை துஆக்கள் ஓதுவது மிக குறைவு. அதனை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் தொழில் என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள், அதுக்கு ஓய்வே கிடையாது. ஆனால் மாலையான உடனே நாங்கள் தொடர்ந்து நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் போல் நினைப்பார்கள். நாங்கள் பகல் உணவை அருந்த போது ஒரு சகோதரர் சொன்னார், அழகான ஒரு விஷயம். ஒரு சிலர் பல கோடிக்கணக்கிலே பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார் என்று கேட்டதற்கு அவர் தனியே போக போகிறார் என்று கூறினார். உண்மையான நிதர்சனமான உண்மையார், முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த கோடி எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்களோடு வரப்போவது பேணுதலாக தொழப்பட்ட அந்த தொழுகையும் பேணுதலோடு செய்யப்பட்ட அந்த அமல்களும், இவைகள்தான் எங்களுடைய மார்க்கத்திலே உறுதியையும் சோனத்துக்குரிய பாதையையும் இழவுபடுத்தக்கூடிய ஒன்று என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, என்னுடைய நேரம் முடியும் தருவாய் அடைந்து விட்டது. ஆகவே நாங்கள் எதெல்லாம் கேட்டோமோ அதனை பேணுதலும் தக்குவாவையும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்த பழகிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய பாசறையிலே அருமை சஹாபாக்கள் எப்படி பயிற்சிவிக்கப்பட்டார்களோ, அந்த பயிற்சி பட்டறையிலே எப்படி அந்த சஹாபாக்கள் தங்களுடைய தியாகங்களை உலகத்திலே நிலைநாட்டி இந்த உலகத்துக்கு சத்தியத்தை பறைசாற்றி சென்றார்களோ, அத்தகைய சத்தியத்தை நாங்கள் உலகத்திற்கு பறைசாற்றியவர்களாக
வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் எனக்கு உங்களுக்கும் தந்தருவானாக. வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் இன்னஹு கஃபூருர் ரஹீம்.